நடிகர் சிம்பு அவர்கள் மேல எவ்வளவோ விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் கூட அது அவங்களோட ஃபேன்ஸை கொஞ்சம் கூட அஃபெக்ட் பண்ணாது அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா மற்ற நடிகர்கள்லாம் வந்து எந்த அளவிற்கு வந்து அவங்களோட ஃபேன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல. நிறைய ஃபேன்ஸும் இருப்பாங்க. ஆனால் சிம்பு அவர்கள் வந்து அடிக்கடி வந்து அவங்களோட ஃபேன்ஸை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவிற்கு வந்து சிம்பு அவர்களுடைய ரசிகர்கள் வந்து வெறித்தனமாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிம்பு அவர்களுடைய படம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, அது ஹிட் ஆனாலும் சரி, ஃப்ளாப் ஆனாலும் சரி, ஆனால் அந்த ரசிகர்களுடைய எண்ணிக்கை மட்டும் அப்படியே குறையாமல் இருக்கும். ஸோ அந்த அளவிற்கு வந்து எஸ்டிஆர் அவங்க வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட அதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு எதிராக வந்து என்னென்ன மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் வந்து உருவாகுதோ அதெல்லாம் வந்து அவர் ப்ளஸ் ஆக்கிட்டு போகிறதான் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். என்ன அப்படின்னா, எதனால் வந்து அவர் வந்து பயங்கரமாக தூற்றப்படுறாரோ அதனால தான் அவர் கொண்டாடவும் படுறாரு. ஏன் வந்து இன்னைக்கு இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து அஸ்வந்த் மாரிமுத்து அவங்களுடைய இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் அவங்களுடைய நடிப்பில் டிராகன் அப்படின்ற படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து நடிகர் சிம்பு அவர்கள் வந்து பாடல் பாடி இருக்கிறாரு. ஏண்டி விட்டு போன அப்படின்ற ஒரு பிரேக்கப் சாங். பொதுவாக காதல் சாங் அப்படின்னாலே வந்து சிம்பு அவர்களுக்கு வந்து கைவந்த கலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் ஏண்டி விட்டு போன சாங் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இப்போ ஏன் இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வேற வேற ஆக்டர்ஸ்க்குலாம் வந்து யாருக்கெல்லாம் வந்து சிம்பு அவர்கள் பாடி இருக்கிறாரு அப்படின்றதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்கள் பலருக்குமே அவர் வந்து பாடல் பாடி இருக்கிறாரு. உதாரணத்திற்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நடிகர்களான விஜய், அஜித், சிவகார்த்திகேயன், சரத்குமார், ரவிமோகன், விமல், இந்த மாதிரி பலருக்குமே வந்து அவர் பாடல்கள் பாடியிருக்கிறாரு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன சாங்ஸ்லாம் வந்து பாடியிருக்கிறாரு அதை தான் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஃப்ரைடே ஃபேக்ட் சேனல். நம்ம ஃபர்ஸ்ட் நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தை வந்து நம்ம பார்க்கலாம். பொங்கலுக்கு வந்து வாரிசா துணிவா அப்படின்ற ஒரு பெரிய போட்டியே போயிட்டு இருந்துச்சு. அதற்கு நிறைய காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, பல வருஷங்கள் கழிச்சு வந்து விஜய் அஜித் அவங்க வந்து மோதுறாங்க. ஸோ வாரிசு வந்து வின் பண்ண போதா, துணிவு வின் பண்ண போதா அப்படின்ற எதிர்பார்ப்பை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் மோதுறதே வந்து பயங்கரமான ஒரு பரபரப்பா வந்து பல செய்திகள்லையும் பேசப்பட்டு இருந்தது. ரசிகர்களுக்குமே வந்து அது ஒரு உற்சாகமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ இது விஜய் பொங்கலா இல்ல அஜித் பொங்கலா அப்படின்னு சொல்லும் போதே இது எஸ்டிஆர் பொங்கல்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணாரு. என்ன அப்படின்னா, தீ தளபதி அப்படின்ற ஒரு சாங், அனல் பறக்க பறக்க தெறிக்க தெறிக்க வந்து அந்த சாங் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாடியிருப்பாரு. ஸோ எஸ்டிஆர் அவங்களுடைய வாய்ஸ்ல வந்து கேட்டது செம்ம ஒரு கூஸ் பம்ஸா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய படம்ன்றதையும் தாண்டி அந்த படத்துல எஸ்டிஆர் வந்து வாய்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவரோட குரல் வந்து கேட்கறதுக்காகவே அந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச ரசிகர்களும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீ தளபதி சாங் வந்து உங்களை எந்த அளவுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண வச்சுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் அவங்களுக்கு தான் வந்து சாங் பாடியிருக்காரா, அஜித் அவங்களுக்கு வந்து சாங் பாடலையா அப்படின்னு கேட்டா, அஜித் அவங்களுக்கும் சாங் பாடியிருக்காரு. இப்பதான் விஜய் அவர்களுக்கே வந்து பாடல் பாடி இருக்கிறாரு. ஆனா ஏற்கனவே ஃபர்ஸ்டே வந்து அஜித் அவங்களுக்கு வந்து சாங் பாடிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிங்கம் புலி அவங்களுடைய இயக்கத்துல நடிகர் அஜித்குமார் அவங்களுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் ரெட். இந்த படம் வந்து அந்த நேரத்துல வந்து ஒரு பெரிய அளவுல வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ரெட் படம் வந்து எப்பவுமே அஜித் அவர்களுடைய படம்னாலே மறக்க முடியாத படத்துலயும் ஒன்றும் கூட. ஸோ அப்படி அந்த ரெட் படத்துல வந்து தில் 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 அப்படின்னு ஒரு சாங் வரும். ஸோ அது எத்தனை பேருக்கு வந்து அது சிம்பு அவங்க தான் பாடினாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் அப்படின்றது தெரியல. ஸோ அந்த சாங் வந்து சிம்பு அவங்க தான் வந்து பாடியிருந்தாங்க. அஜித்குமார் வந்து அந்த பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து சிம்பு அவங்க பாடியிருப்பாங்க. ஸோ அந்த சாங் வந்து கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க கேட்கல அப்படின்னா உடனே போய் கேளுங்க. அடுத்ததா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுக்கு வந்து என்ன பாடல் பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்காக ஒரு பாட்டு பாடல, ரஜினிகாந்த் அவர்களை வச்சே அவர் வந்து ஒரு சாங் பாடி இருக்காரு. என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஹர்பஜன் சிங் வந்து ஹீரோவா நடிச்சிருந்தாரு, லாஸ்லியா வந்து நடிச்சிருந்தாங்க பேரா. ஸோ அந்த படத்துல வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஒரு ஆந்தம் சாங் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து சிலம்பரசன் நம்ம எஸ்டிஆர் தான் வந்து பாடியிருந்தாரு. அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சாங் வந்து நரம்புக்குள்ள ஃபுல்லா உசுறு ஃபுல்லா நீதான் தலைவா அப்படின்ற மாதிரி இருக்கும். 80ஸ்க்கு பில்லா, 90ஸ்க்கு பாட்சா, 2Kக்கு காலா அப்படின்ற மாதிரி படங்களை வரிசைப்படுத்தி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து புகழ்ந்திருப்பாங்க. ஸோ வந்து கௌதம் அவங்க தான் வந்து இந்த பாடலை வந்து எழுதியிருந்தாங்க. அந்த பாடலை தான் வந்து நம்ம எஸ்டிஆர் வந்து பாடியிருந்தாரு. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனுன்ற அளவுக்கு வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாடியிருந்தாரு. ஸோ அது வந்து சூப்பர் ஸ்டார் ஆந்தமாவே வந்து இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. ஸோ அந்த சாங் வந்து நீங்க கேட்டிருக்கிறீங்களா? அடுத்ததான் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ன பாடல் பாடி இருக்கிறாரு, விமல் அவங்களுக்கு என்ன பாடல் பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன், விமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச கேடி பில்லா கில்லாடி ரங்கா இந்த படத்தை பத்தி தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. அதுலயும் ஒரு சாங் வரும், ஒரு புறம்போக்கு சரக்கடிக்க கத்து தந்தான் அப்படின்ற ஒரு சாங்கு. பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கேங் இருக்கும். ஸோ எல்லாருமே பேசிக்கிற வார்த்தையா தான் வந்து இருக்கும்.
இருக்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அவன் வந்து ட்ரிங்க் பண்றதுக்காக கத்து தந்தானோ அவனை வந்து நம்ம வந்து பயங்கரமா திட்டணும் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கோவப்படுவாங்க. ஆனால் ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. ஸோ அதவே வந்து இந்த சாங்ஸ்ல வந்து காட்டியிருந்தாங்க. அது அந்த அளவிற்கு வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக்கப்படலை அப்படின்றதா உண்மை. ஏன்னா இந்த சாங் வந்து நாமுத்துக்குமார் அவர்களே வந்து இந்த சாங் வந்து எழுதியிருந்தாரு. யுவன் சங்கர் ராஜா சார் வந்து மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஒரு புறம்போக்கு சரக்கடிக்க கத்து தந்தான் அப்படின்ற ஒரு சாங் தான் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாடியிருந்தாங்க. பொதுவாக வந்து அந்த படத்துல எவ்வளோ சாங்ஸ் வந்து இருந்தா கூட தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங் வந்து எமோஷனலாக ஹிட் ஆச்சு. ஸோ ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக வந்து இருக்கிற குமுறலெல்லாம் வந்து ட்ரிங்க் பண்ணுறவங்களோட குமுறெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இந்த சாங் வந்து உருவாயிருந்துச்சு. ஸோ இந்த சாங்கை வந்து எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பாடியிருந்தாரு. அடுத்த சாங் என்ன அப்படின்னா நம்ம ஸ்ரீகாந்த் அவங்கள வந்து நினைச்சாலே அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருந்தாலும் கூட ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற படத்தை மட்டும் நம்மளால மறக்கவே முடியாது. ஏன்னா ஸ்ரீகாந்த் ஸ்னேகா அவங்களோட காம்போல வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய சாங்ஸ் வந்து ஃபேமஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். மனசே மனசே அந்த மாதிரி சாங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி பல சாங்ஸ் வந்து இன்னுமே கூட மக்களுடைய மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு சாங்ஸ் தான். ஸோ அந்த படத்தில் ரொம்ப ஜாலியாக காலேஜ் கேங்ஸில் வந்து நடக்கிற அட்டூழியங்கள்லாம் வந்து ஒரு சாங்ஸில் வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அங்கே வந்து பசங்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்க, ஸோ பசங்களுடைய தாட்ஸ் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கு, எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒரு வேளை அந்த சாங் வந்து இருந்தால் நிறைய கான்ட்ரவர்சி ஆயிருக்கலாம் ஒரு வேளை. ஸோ அப்போ வந்து அந்த சாங்கு வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு டவுன் பஸ்லையும் வந்து அந்த சாங் வந்து காலையில் வந்து போடுவாங்க. ஸோ அப்போ வந்து இன்னும் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அந்த சாங்கை வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பாடியிருந்தாரு. இப்போ எவ்வளோ பாடல்கள் அவர் பாடினாலும் கூட நல்ல ஒரு யங் வாய்ஸில் வந்து செம்மையாக இருக்கும் கேட்கறதுக்கு. அந்த பாட்டு தான் என்ன அப்படின்னா சைட் அடிக்க தம் அடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங் தான் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாடியிருந்தாரு. ஸோ ஸ்ரீகாந்த் ஸ்னேகா அவங்களுடைய அந்த படம் வந்து நிறைய பேருடைய மனசில் நின்ன படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த சாங்கும் வந்து மனசில் ஒரு நின்ன சாங் தான். ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசும்போது அதுவும் இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்குறப்போ ஒவ்வொருத்தருமே ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா காலேஜ் டேஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவிற்கு வந்து இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். சைட் அடிப்போம் தம் அடிப்போன்ற சாங் வந்து நீங்க எத்தனை பேர் வந்து கேட்டிருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சாங் என்ன அப்படின்னா பாக்கியராஜ் கண்ணன் அவங்களோட டைரக்ஷன்ல விவேக் மெர்வின் அவங்களுடைய மியூசிக்ல விவேகா அவங்க எழுதி ரிலீஸ் ஆன ஒரு பாடல் தான் யாரையும் இவ்வளோ அழகா பார்க்கல அப்படின்ற ஒரு சாங். ஸோ இந்த படம் வந்து சுல்தான், இந்த படத்துல வந்து கார்த்தி தான் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த யாரையும் இவ்வளோ அழகா பார்க்கல இந்த சாங் வந்து எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாரு. இந்த சாங் வந்து குறிப்பா செம்ம வைபாச்சு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ரொம்பவே என்ஜாய் பண்ண ஒரு சாங்கு, ரொம்ப ஒரு மெலோடியா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான் பாடியிருந்தாரு. சரி, இவ்வளோ பேருக்கு சாங் பாடியிருக்காரு. நம்ம விஜய் சேதுபதி அவங்களுக்கு வந்து பாட்டு பாடியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டால் பாடியிருக்கிறாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் விஜய் சேதுபதி அவங்க தான் வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து முருகா சாங், காட் சாங்காக வரக்கூடிய அந்த முருகனோட சாங் வந்து பாடியிருந்தாங்க எஸ்டிஆர் அவர்கள். அறுபடை உடை முருகா அப்படின்ற ஒரு சாங் வந்து கேட்கறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்தி பரவசத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? அந்த சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் தான் பாடியிருக்கிறாரு அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சாங் என்ன அப்படின்னா நம்ம நடிகர் சரத்குமார் அவங்களுக்கு வந்து பாட்டு பாடியிருக்கிறாருன்னா அவருக்கும் வந்து பாடியிருக்கிறாரு. சரத்குமார், தேவயானி, சுரேஷ் கோபி, அபிராமி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து நடித்த படம் தான் வந்து சமஸ்தானம். ஸோ சமஸ்தானம் படம் வந்து தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க தமிழ் சினிமாவில். ஸோ அந்த படத்துல இருந்து கொத்தமல்லி அப்படின்ற சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாடியிருந்தாரு. அது ஒரு லவ் சாங்காக வந்து வரும். ஸோ அந்த சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான் பாடியிருந்தாரு அப்படின்றது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த சாங் என்ன அப்படின்னா நம்ம மோகன் ராஜா அவங்களுடைய டைரக்ஷன்ல வந்து ரிலீஸ் ஆன படம் தான் தில்லாலங்கடி. ஸோ இந்த படத்துல வந்து ரவி மோகன் அவர் வந்து அப்போ ஜெயம் ரவி தான் அழைக்கப்பட்டாரு, அதனால ஜெயம் ரவினே சொல்லிடுறேன். ஸோ ஜெயம் ரவி தமன்னா அவங்களோட காம்போல வந்து ரிலீஸ் ஆன ஒரு படம் தான் வந்து தில்லாலங்கடி. இந்த படத்துக்கு இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்கால வந்து நம்ம நாமுத்துக்குமார், யுவன் சார், அதுக்கப்புறம் வந்து எஸ்டிஆர் அவங்களோட வாய்ஸோட காம்போவை பார்த்தோம். ஸோ இந்த படத்துலையுமே வந்து நாமுத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் யுவன் சார் அவங்களுடைய மியூசிக்கில் நம்ம எஸ்டிஆர் அவங்க வந்து பாட்டு பாடியிருக்கிறாங்க. என்ன பாடல் அப்படின்னா பட்டு பட்டு பட்டாம்பூச்சி அப்படின்ற ஒரு சாங் வந்து அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த பாடலை வந்து பாடினதும் நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான். அடுத்ததா பிரசாந்த் அவர்களுக்குமே வந்து அவர் பாட்டு பாடியிருக்கிறாரு. என்ன சாங் அப்படின்னா ஏற்கனவே வந்து மம்பட்டியான் படம் வந்து ரிலீஸ் ஆகியிருந்துச்சு. ஸோ அந்த படத்துல இருந்து காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாதே அப்படின்ற ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கோட ரீமிக்ஸ் வெர்ஷனா வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் வந்து பாடியிருப்பாரு, காட்டு வழி போகிற பொண்ணை கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரசாந்த் அவர்களுடைய வீடியோவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த சாங்கையும் எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பாடியிருந்தாரு. அடுத்ததா சித்தார்த் அவர்களுக்குமே வந்து ஒரு பாட்டு பாடியிருந்தாரு. சித்தார்த், ஸ்ருதிகாஷன், ஹன்சிகா அவங்கெல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் ஸ்ரீதர். ஸோ இந்த படத்துல வந்து நட்புக்கு எல்லை இல்லை அப்படின்ற
ஒரு சாங் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி வர மூவியுமே அது. ஸோ அந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து நட்புக்கு எல்லை இல்லை அப்படின்ற சாங் வந்து எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பாடியிருக்காரு. இறுதியாக நடிகர் ரஜினி அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஆந்தம் சாங் வந்து ரைட் பண்ணியிருக்காங்களா, ஸோ வேற யாருக்கும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் பண்ணியிருக்கிறாங்க. காதல் அந்தம்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து டிமானிட்டைசேஷன் அந்தம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கு தட்டுறோம் தூக்குறோம் அப்படின்ற படத்துல இருந்து டிஜே அவங்களாம் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நோ கேஷ் அப்படின்ற ஒரு சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாரு. ஸோ அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு ரொம்ப மெயின் பண்ணி அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங் வந்து கபிலன் வைரமுத்து அவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் பாடினது தான். இந்த மாதிரி அவர் நிறைய முன்னணி நடிகர்களுக்குமே வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு. இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பொதுவாக எல்லா நடிகர்களுக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும், நம்ம ஒரு பாட்டு பாடிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அது அவங்களோட ஓன் ஃபிலிமில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எஸ்டிஆர் அவர்களுமே வந்து ஸ்டார்டிங்கில் அவங்க டிஆர் ராஜேந்திரன் சாருடைய மூவிஸ்லலாம் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னா சொன்னால் தான் காதலா அப்படின்ற படத்துலலாம் வந்து முரளி ரோஜா அவங்க வந்து நடிச்சிருப்பாங்க. சொல்லாலே குத்தாதே முள்ளாலே குத்தாதேன்ற மாதிரி ஒரு சாங் வரும். ஸோ அந்த சாங் வந்து நம்ம எஸ்டிஆர் அவர்கள் தான் வந்து பாடியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சோகமான சாங்கை வந்து சூப்பராக பாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம சிம்பு சாருமே வந்து வந்தாலும் கூட முன்னணியாக இருக்கிற கதாநாயகர்களுக்காக அவர் வந்து நிறைய பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. இந்த மாதிரி வேற எந்த நடிகர்களும் வந்து பாடியிருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அப்படி உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் வந்து இந்த முன்னணி நடிகர்களுக்காக ஃபேமஸான ஆக்டர்ஸுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து சின்ன சின்ன படங்களுக்குலாம் வந்து நிறைய சாங்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. உதாரணமாக அவரோட 100வது சாங் சொல்லலாம். என்னோட ஆளோட சிறுபக்கானா அப்படின்ற படமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வேற யாராருக்கெல்லாம் வந்து பெரிதளவில் ஃபேமஸ் ஆகாத நபர்களுக்காகலாம் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் சேனல். பாய் ஃப்ரம் தேவிகா.